ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து தமிழரசன் சொல்லிட்டு கும்பகோணத்துலேருந்து 2 பேர் ஹோம்ஒர்க் சிக்ஸ் கேட்டிருக்காரு. வாங்க அவருக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு 5 பேர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 பேர் வந்து அவருக்கு அமுச்சு விட்டேன். இந்த செக்கர் பேர் 2 பேர் மட்டும் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாக்ஸ் எடுத்து நல்லா ஹோல்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேர்டு வந்து கும்பகோணம் வரைக்கும் போகுது, நல்லா காத்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் நான் 2 பேரும் வச்சு விட்டேன். நல்லா இடமும் இருந்துச்சு, பேர்டு நல்லா ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. எதுவும் ராவடி கிட்டி பண்ணாமல் பேர்ட்ஸும் சத்தமெல்லாம் உட்காந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லி அவருக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணி அவர் மேலே வந்து அவர் நேமு, ஃபோன் நம்பர், கும்பகோணம் ஊர்லாம் எழுதிட்டு நேராக எடுத்துகிட்டு நியூ பஸ்ஸில் வந்துட்டேன். வந்து பார்த்தா நம்மளுக்கு கும்பகோணம் பஸ்ஸே இல்லை. ஏன்னா வந்து கும்பகோணம் பஸ்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, திருச்சி போய் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரி நான் அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் வந்து திருச்சி வந்துடுறேன் ப்ரோ, நான் கும்பகோணத்துலேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கூட வந்து அப்படி பேர்டு ரிசீவ் பண்ணிக்கிறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 10 மணிக்கு அவர் வந்து திருச்சி வந்து சேர்ந்து பேர்டு ரிசீவ் பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கும் போயிட்டார். அவர் தான் கொஞ்சம் அலைச்சல், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பேர்டு சேஃபாக போய் சேர்ந்துருச்சு. அவரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காச்சும் பேர்டுனா மறக்காமல் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். அனதர் பாய், நான் உங்கள் ஆஷிக். டாடா பாய், சி யூ.